தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல 2025 வருடத்திற்குண்டான மே மாத ராசி பலன்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு மாசமா இந்த மே மாசம் அப்படிங்கிறது இருக்க போகுது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாத கிரகங்கள் அளவுல பெரிய அளவுல பெயர்ச்சி அப்படிங்கிறது இல்ல, ராசி மாற்றம் அப்படிங்கிறது பெருசா இல்ல. ஆனா வருட கிரகங்களான சுப கிரகமான குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது இருக்கு. சர்ப்ப கிரகங்களோட பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதுவும் இந்த மே மாசத்துலதான் நடக்குது. அப்படிங்கிறப்ப இதை நீங்க அவசியமா பார்க்கணும், உங்க ராசிக்கு என்ன நடக்குதுன்னு. அந்த வகையில பாத்தீங்கன்னா, சூரிய பகவான் மேச ராசியில உச்சத்துல இருக்காரு. 15ஆம் தேதி ரிஷப ராசிக்கு போறாரு. செவ்வாய் இந்த மாசம் முழுக்க கடக ராசியில நீசத்துலதான் இருக்க போறார். ரொம்ப நாளா அங்கேயே செட்டில் ஆயிட்டார் செவ்வாய். அது மாதிரி புதன் மேச ராசியில சூரியனோட சேர்ந்து புத ஆதித்ய யோகம் கொடுக்கிறாரு. 16ஆம் தேதி ரிஷபராசிக்கு போய் அப்பவும் புத ஆதித்ய யோகம் அப்படிங்கறத கொடுக்கிறாரு. சுக்கிர பகவான் மீனராசியில ரொம்ப நாளா உச்சமாவும் வக்கரமாவும் இருக்காரு. 31ஆம் தேதி தான், இந்த மாசத்தோட கடைசி நாள்ல தான் அவர் மேசராசிக்கு போறார். குரு பகவானோட பயிற்சி ரிஷபத்துல இருக்கிற குரு பகவான் 14ஆம் தேதி மிதுன ராசிக்கு போறாரு. சனி பகவான் ஆல்ரெடி மீனத்துக்கு போயிட்டாரு. சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுக்களோட பயிற்சி இருக்கு. மீனராசியில இருக்கிற ராகு 18ஆம் தேதி கும்பராசிக்கு போய் குருவோட பார்வையில பட போறாரு. இதோட சனி ராகு கூட்டணி அப்படிங்கிறது பெரியது. கேது கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு போறாரு. இதுதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக அமைப்பு. சரி, உங்களுக்கு என்ன இந்த கிரக மாற்றங்கள் அப்படிங்கறத கொடுக்குது அப்படிங்கறத பார்ப்போம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மே மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தலைப்பே கொடுத்திருக்கேன். இந்த மாசத்தை நீங்க மறக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மாசம் அப்படின்னு பலருக்கு சொல்லியிருக்கேன். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமா எதுலயும் செயல்பட்டோம் அப்படின்னா இந்த மாசம் மறக்க முடியாத அளவுக்கு பல நன்மைகள் அப்படிங்கறத கொடுக்கும். அதே நேரத்துல நாம அசட்டையா இருந்தோம்னு வச்சுக்கீங்களேன், மறக்க முடியாத அளவுக்கு விளைவுகள் அப்படிங்கறதையும் ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு ஒரு குழப்பமான கிரக நிலை அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா மாச தொடக்கத்துல ராசிநாதன் செவ்வாய் பாத்தீங்கன்னா கடக ராசியில நீசம் அடைஞ்சு பலம் இழந்து இருக்கார். ரொம்ப நாளா அங்கேயே அப்படியே நீசத்திலேயே செட்டில் ஆகி போயிட்டார். அப்ப ராசிநாதனுக்கு பலம் போச்சுன்னா நமக்கு பலம் போன மாதிரி தான். அதே நேரத்துல ராசிக்கு 6ஆம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி அப்படிங்கறதால அவர் பலம் இழக்கிறது அப்படிங்கிறது இன்னொரு வகையில உங்களுக்கு நன்மை அப்படிங்கறத கொடுக்குது. அதாவது எதிரிகள் பலம் இழந்து போவாங்க. உங்களோட 6ஆம் வீட்டுக்கு அதிபதி பலம் இழந்து போறார் அப்படின்னா எதிரிகள் பலம் இழந்து போவாங்க. தேக ஆரோக்கியம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் மனக்குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும். உடம்பு நல்லா இருக்கு, பெரிய பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு நல்லபடியா போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப ஏதாவது ஒரு கெட்ட செய்தி அப்படிங்கிறது ஒரு தொலைபேசி வழியாவோ கடித வழியாவோ வரும். அது கொஞ்சம் மனக்குழப்பம் அப்படிங்கறத கொடுக்கும். நீங்க நினைக்கலாம், இவர் என்ன எடுத்தோடனே கெடுதலா சொல்றாரு, நல்லதே சொல்ல மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி. நன்மைகள் அப்படிங்கறதும் இருக்கு. ஆனா பெரும்பகுதி பாத்தீங்கன்னா வருட கிரகங்கள் அப்படிங்கிறது இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சாதகமற்ற தன்மை அப்படிங்கறத கொடுக்குது. இதுல சனி பகவான் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. அப்படிங்கும் போது கொஞ்சம் பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கறத இப்ப லேசா கொடுப்பாரு. பூர்வீக சொத்தை பாகம் பிரிக்கிறது போறது வரதெல்லாம் இந்த காலகட்டத்துல வச்சுக்க வேண்டாம். ஏதோ நம்ம ஒரு அளவீடு செய்யறோம், தேவையில்லாம பக்கத்து இடத்துக்காரன் சண்டைக்கு வருவோம். அப்போ ஒரு இடங்கடா அளக்கணும் போகணும்னா கூட அண்டை அயலார் வகையில எல்லாத்தையும் கூப்பிட்டுங்க, வாங்கப்பா இன்னைக்கு நிலம் அளக்க போறேன், வந்து உங்க பாகத்தையும் பாத்துங்க, அப்புறம் நான் கல்ல போட்ட பிறகு அங்க போட்டேன் இங்க போட்டேன்னு சொல்லக்கூடாது. அப்படிங்கறத பேசி தீர்த்து நல்லபடியா அளந்து வேலி போட்டுக்கிட்டீங்கன்னா பெரிய பாதிப்புகள்ங்கிறது வராது. அது மாதிரி பங்கு இங்கு பிரிக்கணும்னாலும் கொஞ்சம் கவனமா 4 பேரை சொந்த பந்தத்துல பெரிய ஆளுங்களை வச்சுக்கிட்டு விவரம் தெரிஞ்சவங்கள ஒரு வழக்கறிஞரை வச்சுக்கிட்டு பிரிச்சுக்கிறது அப்படிங்கறதுதான் நல்லது. கூடுமான வரைக்கும் சொத்து தொடர்பா வம்பு வழக்குன்னு போக வேண்டியதில்லை. ஏதோ நீதிமன்றத்துக்கு வெளியிலேயே பேசி தீர்த்துக்கிறது அப்படிங்கறதா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லது. மற்றபடி பிள்ளைகளோட வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா இருக்கும். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. 5ஆம் இடத்துல சனி இருந்தாலும் கூட பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை கொடுத்து அதன் பிறகு வாழ்க்கையோட தத்துவத்தை புரிய வச்சு உயர்த்தி காமிச்சிருவார். அதனால நீங்க பயப்பட வேண்டியதில்லை. மகா குரு பயிற்சி மே மாசம் 14ஆம் தேதி. குரு பகவான் உங்களோட ராசிக்கு 7வது வீட்டுல இருந்து 8வது வீட்டுக்கு போறாரு. அஷ்டம குரு அப்படியே ஆட்டுவிக்கும் அப்படின்னு பயமுறுத்திருப்பாங்க. பெருசா நீங்க பயப்பட வேண்டியதில்லை. அதே நேரத்துல குரு பகவான் இருந்த இடம் அப்படிங்கிறது 7. அதை விட 8ஆம் இடம் சிறப்பா ஜோசியர்னு கேட்டீங்கன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அஷ்டம குரு அப்படிங்கிறது கொஞ்சம் பணம் உடைய கொடுக்கும். பணப்புழக்கமே இல்லை, எல்லார் கையிலும் காசு இருக்கு, நம்ம கையில 10 ரூபா காசு வர மாட்டேங்குதே,
காசு வர்ற இடம் தெரியல, ஆனா போற இடம் அதுக்கு மேல கிழியுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா பழைய கடன் அடைக்கிறது, வட்டி கட்டுறது, நகைக்கு வட்டி கட்டுறது, வீட்டுக்கு ஜாமான் வாங்குறது, மிச்சம் மீதி பாத்தீங்கன்னா மாச கடைசியில நாம 5000 ரூபாய் கடன் தான் மறுபடியும் வாங்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கறத கொடுக்கும். அப்ப கைப்பணத்தை நாம எண்ணி தான் செலவழிச்சாலும் கூட மிச்சம் 10 ரூபா அப்படிங்கிறது பிடிக்க முடியாத சூழல் இருக்கும். பண முடை அப்படிங்கிறது இருக்கும். வழக்கமா 1ஆம் தேதி போடுற சம்பளம் நமக்கு மட்டும் 5ஆம் தேதி போடுவாங்க. அப்படி கூட சூழல் அப்படிங்கறத கொடுத்துரும். அதனால கொஞ்சம் காசு போன விஷயத்துல கராரா இருங்க. யாருக்கும் ஜாமீன் ஏத்துக்காதீங்க. அந்த வகையில கொஞ்சம் கவனமா இருங்க. அது மாதிரி இதே காலகட்டத்தில் குரு இருக்கிற இடம் பால் பார்க்கிற இடம் சிறப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அடிப்படையில குரு பகவான் உங்களோட ராசிக்கு 12, உங்களோட ராசிக்கு 2, உங்களோட ராசிக்கு 4 இந்த இடங்கள்லாம் பாக்குறாரு. அப்ப இந்த இடம்லாம் புனிதம் அடையுது அப்படிங்கிறப்ப குரு பார்வையால நன்மை செய்யறார். 12ஆம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம். அப்ப குரு பார்வை அங்க உழுவுது அப்படின்னா சுப விரயங்கள் நிறைய வரும். வரலன்னாலும் நீங்க வர வச்சுக்கிட்டீங்கன்னா தேவையற்ற ஒரு தொழில நட்டம், விவசாயத்துல ஒரு நட்டம், தேவையற்ற பிரச்சனைகள் இதையெல்லாம் கொஞ்சம் குறைச்சு கொடுக்கும். அதனால கொஞ்சம் விரயங்கள் அப்படிங்கறத நீங்களே செஞ்சிடறது நல்லது. ஒரு கோயிலுக்கு ஏதாவது நேர்த்தி கடை வச்சிருக்கேன், போறேன் வரேன் அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்துல செஞ்சு விடுங்க. அதுதான் நல்லது. இது மாதிரி ஆலய கட்டுமான பணிகள் ஏதாவது நடந்ததுன்னா உங்களால முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கறதையும் செய்யுங்க. அது மாதிரி வீட்டுல ஏதாவது நாம சுபகாரியங்கள் திட்டமிட்டு இருந்தோம், இல்ல ஒரு ஆன்மீக யாத்திரை போறோம், அந்த மாதிரி சுப விரய செலவுகளை வர வச்சுங்க. இல்ல கையில காசு இருந்ததுன்னா ஒரு இடம் வாங்கி போடலாம், நகை நட்டு ஏதாவது வாங்கி போடலாம். பணமா கையில வச்சிருந்தா தேவையற்ற மருத்துவ செலவுகள் வரும். அதனால கூடுமான வரைக்கும் கொஞ்சம் சுப விரய செலவுகள் அப்படிங்கறத செஞ்சு அதை ஒரு மூலதனம் ஆக்கிருங்க. அதே நேரத்துல தொழில முதலீடு போடலாமா ஜோசியரே அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இருக்கிறத அப்படி அப்படியே ஓட்டிட்டு இருங்க. அதுதான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. 2ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கு அப்படிங்கறதால கொஞ்சம் கட்டுக்கடங்காம செலவே வந்தாலும் அதுக்கு உண்டான வரவு வந்துடும். கடன் வாங்கி செலவு பண்ண வேண்டிய சூழல் அப்படிங்கிறது இருக்காது. இன்னைக்கு 10 ரூபா செலவு இருக்கு, பரவாயில்ல 10 ரூபாய் எனக்கு வந்துருச்சுரா அப்படின்னு வரவும் செலவும் சமமாயி போயிடும். அதனால பெரிய பாதிப்பு இல்லை. அது மாதிரி கொஞ்சம் பேச்சு, உங்களோட பேச்சுல நிதானம் இருக்கும். 4 பேர் மத்தியில மதிக்கப்படக்கூடிய ஒரு நபரா இருப்பீங்க. 4ஆம் இடத்துல குரு பார்வை விழுவுது, ரொம்ப அவசியம் இது. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு ராகு 18ஆம் தேதி வராரு. யாரு ராகு? விஷப்பாம்பு, அர்த்தாஷ்டம ராகுவா வராரு. ராகு இப்ப குரு பார்க்க புனிதப்படாம ராகு 4ஆம் இடத்துக்கு வந்தாருன்னா பல சிக்கல்களை கொடுப்பாரு. சில பேருக்கு தாயை கூட பறிச்சிருவாரு. இப்ப குரு பார்வையில படுறாரு அப்படிங்கறதால தாயாருக்கு சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய பிரச்சனை தான் வரும். பெருசா எதுவும் வராது. 1000 2000 ஆஸ்பத்திரிக்கு போனா செலவாகி போச்சு, சரியாகி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால கவலைப்பட வேண்டியதில்லை. குரு பார்வையால ராகு வரார் அப்படிங்கறதால உங்களுக்கு புகழ்மிக்கவர்களோட சந்திப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். பெரிய பெரிய மனுஷன், ஊர்ல பெரிய மனுஷங்கிறவங்களாம் நமக்கு நட்பாகும். அது மாதிரி உங்களோட துறையில பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, சாதிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் ராகு குரு சண்டால யோகம் அப்படிங்கிற அடிப்படையில கொடுப்பாரு. அதே நேரத்துல கேதுவோட பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கறதையும் கொடுக்கும். அதனால 10ல ஒரு பாவி இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பாவியான கேது 10ஆம் இடத்துக்கு வராரு அப்படிங்கிறப்ப தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லா இருக்கும். இடம் பூமி விற்பனையால லாபம் இருக்கு. இந்த கடகராசியை விட்டு செவ்வாய் போயிட்டும் வெளியில, இன்னொரு ஒரு மாசத்துக்குள்ள போயிடுவாரு. அப்ப கடகராசியை விட்டு செவ்வாய் பயிற்சியான பிறகு இடம் வாங்கல், விற்கல், கமிஷன், தரகு, ரியல் எஸ்டேட் இதன் மூலமா கூடுதல் வருமானம் அப்படிங்கறதையும் அடையலாம். அந்த அளவுக்கு நன்மைகள் அப்படிங்கறதும் இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு குரு பகவான் அஷ்டமத்துல இருக்கார். வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏத்துங்க. ஏலபால மாணவர்கள், ஆதரவற்ற பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கு போய் உங்களால முடிஞ்சது ஒரு நோட்டு வாங்குறேன், புத்து வாங்குறேன், ஒரு துணிமணி யூனிஃபார்ம் எடுத்து கொடுக்குறேன், இந்த மாதிரி ஏதாவது உங்களால முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கறத செஞ்சுட்டு வாங்க. இந்த மே மாசம் ஒரு நல்ல மாற்றத்துக்கான தொடக்கமா இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.